இப்போ வந்து பனங்கிழங்கு வேணுங்க. இப்போ பனங்கிழங்குக்கு நான் எங்க போறது? அப்பவே இங்கே கொண்டுகிட்டு திரிஞ்சாங்க, அப்ப கேட்கல. இப்போ எங்க திரியிறாங்க இந்த பனங்கிழங்கு விற்கவங்கன்னு நான் எங்க போய் தேட? திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு முழுக்க பிச்சைக்கார மாதிரி தேடி அலைஞ்சாதான் இனிமே பனங்கிழங்கு கிடைக்கும். பனங்கிழங்கு பனங்கிழங்கு ஏம்மா பனங்கிழங்கு எவ்வளவுமா? 3 கிழங்கு 20 ரூபாயா? இதுதான் சரியான சமயம். புருஷன் இல்லாதப்ப செயின் அத்துக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். சரி, எனக்கு 50 ரூபாய்க்கு அந்த 3 கட்டு கரும்பு தருவீங்களா? ஒவ்வொரு கட்டுலயும் 3 தானே இருக்கு. ஐயா அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதியா? அதெல்லாம் ஆகும் கொடுங்க. 50 ரூபா தரேன்ல, ஒரு 10 ரூபா கம்மி பண்ண மாட்டீங்களா? 3 கட்டு கரும்பு நானே வாங்கிக்கிட்டேன். இந்த பொம்பளை புருஷன் எதுவும் வாரானா? இல்ல இல்ல, இன்னும் கிழங்குதான் வாங்கிக்கிட்டு இருக்கான். வாங்கிக்கிட்டு இருக்கட்டும். 2 பேரும் அவிய பேக் எடுங்க மொத. இப்ப சுண்டல்லாம் வாங்கி தின்னுட்டு தானே கிளம்பணும்னா அதுக்குள்ள கிளம்பலாங்க. இப்போ சுண்டல் தின்னுகிட்டு இருக்கலாம், இப்ப நேரம் இல்ல. வாங்க இப்ப போலாம். ஏம்மா பூ வேணுமாம்மா? பூ சே, நல்ல நேரத்தை அந்த பூக்காரி கெடுத்துட்டா. பூ வாங்கிக்கிறீங்களாம்மா? பூ எவ்வளவுமா? ஒரு முழம் 50 ரூபாம்மா. 2 முழம் வாங்கிக்கோங்கம்மா 100 ரூபாய்க்கு. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? எங்க வீட்டுக்காரி இப்போ வருவாரு, அவர் வந்தப்பறம் அவர்கிட்ட தான் வாங்கி காசு வாங்கணும். சரிம்மா, இதுல என்ன இருக்கு? நான் வெயிட் பண்றேன். உங்களுக்கு 2 முழம் தரட்டுமா? 2 முழம் மல்லிப்பூ மட்டும் கொடுங்க. சரிம்மா. இப்ப இன்னும் துணியெல்லாம் காயணுங்க. இப்படியே ஈரமா போய் பஸ்ல ஏறணும்னு வை, எவ்வளோரும் சத்தம் போடுவாவே. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா போவோம். அதுக்குள்ள இந்த கடல் காத்துலயே நம்ம துணியெல்லாம் காஞ்சிரும். இங்க பார்வை கலை, இனிமே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா மண்ணெல்லாம் விட்ட மறுபடியும் துணியில அது எப்ப காஞ்சி எப்பங்க அப்படியே நடந்து மெதுவா போவோம். போயிட்டு இருக்க வழியிலே காஞ்சிரும். இப்ப சொன்ன கேளுங்க, இப்ப வீட்டுக்கு லேட் ஆகுது. லேட்டா போனா வேற எங்க அம்மா சத்தம் போடுவாவ. இவ ஒருத்தி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பா. அடுத்த முறை கலை காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்தா இவளை மட்டும் தயவு செய்து கூட்டிட்டு வராதவ. ஒரு இடத்துலயும் நிம்மதியா இருந்து விளாட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்க. ஆமா பாத்தியாவ, கடற்கரைக்கு வந்துட்டு ஒரு சுண்டல் வாங்கி திங்க விடாண்டீங்கால. இவ கிறுக்கி விழா, உங்களுக்கு இப்ப சுண்டல் தானே வேணும். போய் வாங்கிட்டு வாங்க, போங்க போய் தொலைங்க. சூப்பரே, இரு பேக்ல இருந்து காசு எடுத்துட்டு போறேன். பூவே எங்க போனாரு இந்த மனுஷன்? இன்னுமா கிழங்கு வாங்கிக்கிட்டு இருக்காரு? எப்படியோ இந்த பாட்டிட்ட பேரம் பேசி 50 ரூபாய்க்கு பனங்கிழங்கு வாங்கியாச்சு. கிழங்கு இந்த பொம்பளை புருஷங்காரை வேற வர ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேல சரிபட்டு வராது. செயின் அத்துக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். கொஞ்சம் பொறுங்கம்மா, எங்க வீட்டுக்காரி இப்போ வந்துருவாரு. நேரங்கிட்ட நேரத்துல தான் இந்த மனசு இப்படி நம்மள சுவாதிப்பாரு. ஐயோ திருடன் திருடன் திருடன், என் செயினை பிடிக்கிட்டு ஓடுறான். ஐயோ என் செயின் எங்க அவனை பிடிங்க, அவனை பிடிங்க. ஐயோ திருடன் என் தாலி செயின் அத்துக்கிட்டு ஓடுறானே, யாராவது அவனை கொஞ்சம் பிடிங்களேன். எங்க அந்த திருட்டு பையனை பிடிங்க. என்னது நம்ம கொண்டாடி கத்திட்டடாக்கா? எங்க திருடன் என் தாலி செயின் அத்துட்டு போறாங்க, அவனை பிடிங்க. திருடனா? இவ இதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா? அதானே பிடி உஷா கணங்க ஓடிக்கிட்டு இருக்கா. இவ போய் இப்ப அந்த திருடனை பிடிக்க போறாளாக்கும். இப்படி சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா பைத்தியக்காரி. லேட் ஆச்சுன்னா இப்ப இதுக்கு மட்டும் லேட் ஆகலையாமோ? யாரு சரி அந்த திருட்டு போய் அறுத்துட்டு போறான். இவளுக்கு என்ன வந்துச்சு? இவ எதுக்கு இப்ப கடந்து ஓடியான்னு தெரியலையே. இவ கலை, எனக்கு வேற பயமா இருக்குவே. நம்ம வேற காலேஜை கட் அடிச்சுட்டு வந்திருக்கோம். இவ வேற திருடனை தொடத்திட்டு போறா. திருடன் இவளை அடிச்சு போட்டுட்டானா என்ன பண்ண? என்ன போய் இப்படி சொல்றா? ஆமா போய் பயமா இருக்குல்ல. இவ பாதி தூரம் துரத்திட்டு திரும்பி வந்துட்டானா பரவாயில்ல. திருட இவளை பாக்கலனா, ஒருவேளை இவ அவன்கிட்ட போய் மல்லு கட்டினானா அடிச்சு போட்டுட்டு தானே போவான். ஐயோ நீ வேற குண்டத்திக்கு போடுறியே. வா அந்த பையெல்லாம் எடு, நம்மளும் அவ பின்னாடியே ஓடுவோம். ஆமா கலை, நம்மளும் அவ பின்னாடியே போறதுதான் நல்லது. வேற ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுன்னு வையி, வேற நாளை பின்ன நம்மளதான் பிடிச்சி கேட்பவ. எல்லாம் காலேஜ்லயும் கேட்பவ, வீட்லயும் கேட்பவ. நம்ம ஒரு பதிலும் சொல்ல முடியாது. வா அவளை முதல் தேடி பிடிப்போம். ஐயோ ஆமாவே, நான் பேக்லாம் எடுக்கேன். எடு. ஐயோ நிம்மதியா அந்த ஒரு சுண்டலை திங்க முடியாளா இவா. வாக்களை போவோம். ரமணி எங்க செயினை ஒருத்தன் அத்துக்கிட்டு ஓடியான்னு நான் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆடி அசைஞ்சு கலங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த கலங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமாங்க? நீங்க வாங்கிட்டு உடனே வந்திருந்தேன்னா இப்ப இந்த திருடே என் செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்க மாட்டேன்ல. இங்க பாரு ரமணி, எனக்கு நீ சொன்னதே கேட்கல. என்ன சொன்னாலே புரியல எனக்கு. ஆமா புரியாது. ஒரு மனுச்சு கடந்து கத்திக்கிட்டே வாரேன், செயினை பறிச்சுட்டு ஓடியான்னு உங்களுக்கு புரியல, கேட்கல. என்ன வேற எந்த செயினா இருந்தாலும் பரவாயில்ல, என் தாலி செயினுங்க. அதனாலதான் எனக்கு வருத்தமா இருக்கு. விடு, கோயில்ல அங்க போலீஸ் நிக்கும்ல, அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பாப்போம். அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களான்னு. எப்படியும் கிடைச்சிரும். இந்த பனங்கிழங்கு சாப்பிடு. அதை தூக்கி தூர போடுங்க. எனக்கு ஒன்றும் பழங்கிழங்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ கேட்டேன்னு தானே நான் வாங்க போனேன். அதை வாங்க போனதுனாலதான் இப்ப இந்த பிரச்சனையே. நீங்க பக்கத்துல இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? சரி வா, முத போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு வரலாம். சரி, ஒரு 100 ரூபா கொடுங்க, அந்த பூக்காரிக்கு கொடுக்கணும். அவ அப்பத்துல இருந்து நின்றுகிட்டே இருக்கா. உங்களுக்கு உடனே கிழங்கு வாங்கிட்டு வர முடியலையாக்கும். இல்ல, அந்த பாட்டிகிட்ட கொஞ்சம் பேரம் பேசிட்டு இருந்தேன். 50 ரூபாய்க்கு கேட்டு 60 ரூபா சொல்லிச்சு. ஒரு 10 ரூபாய்க்கு நீர் பேரம் பேசிட்டு நின்னியராக்கும். அதான் இப்ப நான் தாலி செயினை பறி கொடுத்துக்கிட்டு நிக்கேன். அதெல்லாம் ஒன்றும் எங்கேயும் போகாது. கிடைச்சிரும். போலீஸ்ல என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அங்கங்க சிசிடிவி கேமராலாம் இருக்கும். இந்த திருட்டு பயிர்களெல்லாம் வாண்டட் லிஸ்ட்ல அங்கங்க லிஸ்ட் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுல உள்ள எவனாவது தான் இருக்கும். அதனால உடனே பிடிச்சிருவாங்க. முதவா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். 100 ரூபா தாங்க, அந்த பொம்பளைக்கு நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்தா, நான் அந்த பூக்காரமாக்கு கொடுத்துட்டு வரேன்.
இந்தாங்கம்மா பூவுக்கு காசு. நீங்கள் ஒன்றும் அழாதீங்கம்மா, அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கண்டுபிடிச்சி தந்துடுவாங்க. இந்த திருட்டு பயில்வாங்கன்னா எப்பயும் களவாண்டுட்டு போகிறவங்களா தான் இருக்கும். நீங்கள் போய் சீக்கிரம் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. சரிம்மா. அழுது ஒரு பிரயோஜனம் இல்ல, பூவை தலையில வை, வா போலாம். எங்க நம்ம பையனை ஃபோன் பண்ணி வர சொல்றீங்களாங்க? எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா? அவன் ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரான்டான். அவன் நேராக வீட்டுக்கு போனால் போட்டோம், நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம். போலீஸ் அப்புறம் கண்டுபிடிச்சுன்னா நம்மளை கூப்பிட்டு தருவாவே. நீங்களாவது கொஞ்சம் அந்த திருடனை விரட்டிக்கிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு நீ சொன்னதே கேட்கலன்னு சொல்றேன்ல. அவன் என்னைய கடந்து தான் ஓடி இருக்கான், எனக்கே தெரியல. அவன் கடந்து போயிட்டான் அவ்வளவு தூரம், அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்? அவன் எந்த சந்துக்குள்ள ஓடினானோ, அவன் இந்த மாதிரி திருட்டு பயிர்களுக்கு இந்த ஊர்ல இருக்க சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லாம் தெரியும். எங்க ஓடினானோ இவ்வளவு நேரத்துக்கு எங்க தசை தானே கண்ணாம ஓடி இருப்பானுவேன். அப்புறம் எப்படி போலீஸ் மட்டும் கண்டுபிடிக்கும்? அவங்களுக்கு எதனா திருட்டு பயிரோட தெரியும்ல, விசாரிச்சு கண்டுபிடிப்பானுவேன். வா முத போய் பார்ப்போம். சரி வாங்கங்க. ஒரு பிள்ளை ஓடிச்சு, துரத்திக்கிட்டு ஓடிச்சா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு பிள்ளைய கூட பார்த்தேன் இதுக்கு முன்னாடின்னு சொன்னேன்லாங்க. அதில் தண்ணியில் விளையாடிட்டு இருந்து பாருங்க ஒரு பிள்ளை நெடுன்னு. அந்த பிள்ளைய கூட நம்ம துணி கடையில் பார்த்தோன்னு நினைக்கேன். உங்கள் தங்கச்சி மோளுக்கு துணி எடுக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு தான் வச்சு பார்த்தோன்னு நினைக்கேன். அந்த பிள்ளை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது தூரமாக இருந்து பார்க்கும்போது. சரி, அது யாரை வேணாலும் இருந்துட்டு போகுது, அது எதுக்கு நமக்கு? அது எங்க திருட்டு பயில துரத்திட்டே போயிருக்கோங்க. அது வேற எந்த பிள்ளைகளுமா இருக்கும், ஓடி பிடிச்சி விளையாடிட்டு நடந்திருக்கும். நீ அதை துரத்திட்டு போகுதுன்னு நினைச்சிருப்பா. வா முதல் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பொம்பளை பிள்ளை போய் துரத்திட்டு போகுது அந்த திருடனை. சரிங்க வாங்க. எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஓட முடியாது. சந்து பொந்தோட வெளியே ஓடிடலான்னு பார்த்தேன்னா எல்லா இடமும் இந்த பிள்ளை திருடேன்னு கத்திக்கிட்டே வருது. இந்த பக்கம் போனாலும் அவ்வளோ வர மறிக்கிறாங்களே. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம கூட்டாளிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிற வேண்டியதுதான். அவங்கிட்ட இந்த பொருளை கொடுத்து கை மாற்றிட்டுனா நம்ம பிடிபட்டா கூட நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். அடை திருட்டு பையலே, நீ இங்கே தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மோனே வெளியே வா. தூணுக்கு பின்னாடி மறைஞ்சா மட்டும் விட்டுருவோம்மா. இங்கே பாரு, என்னை துரத்திக்கிட்டு வராத. என்னை துரத்திக்கிட்டு வந்தேன்னா உனக்கு தான் பிரச்சனை, பார்த்துக்க. பரவாயில்ல, அப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். முதல் அந்த செயினை கொடு. உன்கிட்ட செயினை கொடுக்கறதுக்கு தான் அந்த பொம்பளை கழுத்துல இருந்து நான் அத்துக்கிட்டு வந்தேனோ. போம்மா வேலையை பார்த்துக்கிட்டு. குள்ள கத்திரிக்காய் கணக்காக கடந்துக்கிட்டு செயின் அத்துக்கிட்டா வரா. ஏம்மா, உனக்கு அந்த பொம்பளைக்கு என்னம்மா சம்பந்தம்? நீ எதுக்குமா அந்த பொம்பளைக்காக இப்படி என்னைய தேடியை துரத்திக்கிட்டு வாரா? அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஒழுங்கு மரியாதையா செயினை கொடுத்துரு சொல்லிட்டேன். கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ? அப்படியா? எப்படி கொடுக்காம நீ இந்த இடத்த விட்டு போறேன்னு நானும் பார்க்குறேன். இங்க பாரு, பக்கத்துல வராத, கத்தி எடுத்து குத்திடுவேன். எங்க குத்து பார்க்கலாம்? ஏன் நான் குத்திட்டு ஜெயிலுக்கு போறதுக்கா? போம்மா வேலையை பார்த்துக்கிட்டு. நான் வெறும் திருட்டு பையாதான். ஒழுங்கு மரியாதையை ஓடிடு சொல்லிட்டேன். என்னைய துரத்திக்கிட்டே பின்னாடியே வந்தா கண்டிப்பா குத்தி போடுவேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஐயோ, இந்த பிள்ளை கடலுக்குள்ள போனாலும் வரும் போல இருக்கே. எப்படியோ இந்த பிள்ளைகிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பணங்காட்டுக்குள்ள வந்தாச்சு. இந்த பணங்காடு வரைக்கும் தேடி வராதுன்னு நினைக்கேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வரணும்னா யாரா இருந்தாலும் கொஞ்சம் பயப்படதான் செய்வாங்க. அதனால கண்டிப்பா வராது. ஒழுங்கு மரியாதையை அந்த செயினை கொடுக்க போறீங்களா இல்லையா? அடங்கொப்பத்தா, இங்கே வந்துட்டாளா இவா? இன்னைக்கு நான் உன்னைய சும்மா விட போறதில்ல. நானும் பாவம் பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாவம் பார்த்தேன்னா நீ ரொம்ப ஓவரா போற பத்துக்க. இவ்வளோ நேரம் நான் கோயிலுக்குள்ள சுற்றி வந்தேன், அதனால உன்னைய ஒன்றும் பண்ணலை. இப்போ நான் நிற்கிறது பனங்காடு. இந்த காட்டுக்குள்ளே எந்த பயிலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டான். அதனால உன்னைய நான் இப்போ என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. வா, இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்துடலாம். செயினை பறி கொடுத்தவன் கூட அமைதியா இருக்கா, நீ என்னத்துக்கு என்னையும் இப்படி துரத்தி வரா? அது எனக்கு தெரிஞ்சவங்களோட செயின், அதனால கொடுங்க. அதுவும் தாலி செயின். என்ன திருட்டு பைய எங்களுக்கு தாலி செயினும் ஒன்று தான், மற்ற செயினும் ஒன்று தான். அதனால ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுவேன்னா. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குள்ள நான் அதை வச்சு தின்னுட்டு போயிட்டே இருப்பேன். நீ என்னன்னா இங்கே வந்து என்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு நிற்க, மூஞ்சில பூரா விட்டுருவேன் பார்த்துக்க. ஓடி போயிரு ப்ளீஸ். தயவு செய்து அந்த செயினை கொடுத்துருங்க. அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க. என்ன உனக்கு தெரிஞ்சவங்கன்னா அதுக்கு எதுக்குமா நான் செயினை கொடுக்கணும்? நீ வேற என்னைய போட்டு துரத்து திருடேன்னு துரத்து நீ இவ்வளோ தூரம் துரத்தி இங்கே பணக்காடு வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டேனே. நான் போலீஸுக்கு கூட இவ்வளோ பயந்தது கிடையாது. உனக்கு பயந்து நான் ஓடி வந்திருக்கேன். என்னமோ பெரிய போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவ கணங்க ஓடியா? நீங்களும் குள்ள கத்திரிக்காய் கணங்க கிடத்துக்கிட்டு என்ன ஓட்டம் ஓடுறிய தெரியுமா? எவ்வளோ தூரம் நாங்களும் துரத்தி இவ்வளோ தூரம் உங்களை பிடிச்சிருக்கேன். அதுக்காகவாவது அந்த செயினை கொடுத்துருங்க. இங்கே பாருமா, உங்ககிட்ட செயினை கொடுத்தா எனக்கு என்ன லாபம் சொல்லு? உங்ககிட்ட ஏதாவது செயின் இருந்தால் அதை கலத்தி கொடு, நான் இந்த செயினை தந்துடுறேன். இவ்வளோ தூரம் நீ என்னைய துரத்தி வந்ததுக்கே நான் உன்னைய கத்தி எடுத்து போட்டு தள்ளி இருக்கணும். நான் அப்பயும் உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, என்கிட்ட எல்லாம் செயின்லாம் ஒன்றும் கிடையாது. காலேஜ் படிக்க பிள்ளைலாம் அதெல்லாம் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓ, நீ காலேஜ் படிக்க பிள்ளையா? அதான் இவ்வளோ தைரியமாக வீரவசனம் பேசிக்கிட்டு வந்திருக்கா. படிக்க பிள்ளை காலேஜில் படிக்க வேண்டியது தானே.
அதை விட்டுட்டு என்ன இங்கன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு அடக்கிய. அந்த பொம்பளை தான் உன்னைய காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்துச்சா கடல்ல வந்து ஆட்டம் போடுவான்னு. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. ஒழுங்கா அந்த செயினை கொடுத்துருங்க சொல்லிட்டேன். என்னம்மா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா போற நீ. உன்னைய உயிரோட விட்டா சரிப்பட்டு வராது. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இல்லை அங்க யாரது? ஐயோ போலீஸு! அதுக்குள்ள எப்படி போலீஸுங்க வந்தது? நீ இங்கதான் இருக்கியா? உன்னையே தான் வலை வீசி கோயில் முழுக்க தேடிட்டு இருக்கோம். இங்க பாருங்க சார், பின்னாடி போயிருங்க, என் பக்கத்துல வராதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா பண்ணுவா? சார் நான் இவனை பிடிச்சிக்கிறேன், சீக்கிரமா வந்து இவனை பிடிங்க. சூப்பர்மா, பொம்பளை பிள்ளைன்னா இப்படிதான் இருக்கணும், எதுக்கும் பயப்படாம தைரியமா. இங்க வருமா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இனிமே நீ இதுக்கெல்லாம் அனுபவிக்க போற பேரு. வா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, அதுக்கப்புறம் தெரியும் யாரை அனுபவிக்கான்னு. இந்த செயினை தானே திருடுனா? ஆமா சார், இந்த செயினை தான் திருடிட்டு ஓடி வந்தான் அந்த திருடன். இந்த செயின் எனக்கு தெரிஞ்சவங்களோடது தான் சார். அப்படியாம்மா? ஆமா, அந்த திருடன் திருடும் போது நான் பார்த்தேன். அத்துக்கிட்டு உடனே அவனை துரத்திக்கிட்டே வந்தேன் சார். இப்பதான் திருட்டு போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதான் உடனே கோயிலை சுத்தி எல்லாருமே நாங்க தேட ஆரம்பிச்சோம் அந்த திருட்டு பயல. சரிம்மா, பொம்பளை பசங்க எங்கெல்லாம் நிக்க கூடாது, வா நீ என் கூட. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கூடயே உங்களை விட்டுறேன், வாங்க. இல்லை சார், பரவாயில்ல இருக்கட்டும். நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம் சார். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் நிற்கிறாங்க. நான் அவங்க கூட வீட்டுக்கு போய்க்கிறேன். காலேஜ் விடுற டைமே இப்போதானம்மா, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்க? இல்லை சார், சும்மா ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் கட் அடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி தான் சார் வந்தோம். இங்கே பாருங்கம்மா, இப்படிலாம் காலேஜ் கட் அடிச்சுட்டு இப்படி வரக்கூடாது. இந்த மாதிரி திருட்டு பயல்வெல்லாம் அலையிற இடம், நீ வேற துரத்திக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் இன்னொரு முறை செய்யாதம்மா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லு, இந்த மாதிரி காலேஜ்லாம் கட் அடிச்சுட்டு வரக்கூடாதுன்னு. சரி சார். இன்னைக்கு தான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். இப்படிலாம் நான் ஒரு நாளும் வந்ததில்லை சார். சரிம்மா, இனிமேலும் வரக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை பெற்றவங்க நீங்கள் காலேஜுக்கு போறீங்கன்னு நினச்சிக்கிட்டு தானே அனுப்பி விடுவாங்க. நீங்கள் காலேஜ்ல இருந்து இப்படி கட் அடிச்சுட்டு வெளியே போனோன்னா போன இடத்துல ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவா சொல்லு? அதனால நீங்கள் தான் பொம்பளை பிள்ளைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி சார். சரி, இப்போ எங்கள் கூட வாங்க, ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போகலாம் வீட்டுக்கு. சரி சார். சார் செயின் தான் வாங்கிக்கிட்டீங்களா, அப்போ எதுக்கு சார் என்னைய பிடிச்சிட்டு போறீங்க? வா வா, ஸ்டேஷனுக்கு வா போத நீ. ரமணி வேற இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கால, என்ன சொல்லி இவளை சமாதானப்படுத்த? ரமணி சொல்லுங்க. இங்க பாரு ரமணி. சொல்லுங்க, கேக்குது. இங்க பாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், சீக்கிரம் கண்டுபிடிச்சு தந்துருவாவ. நீ பாட்டுக்கு சும்மா அழுதுகிட்டே இருக்காத, நடந்தது நினைச்சு. நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சொன்னேன் இன்னொரு நாள் போவோம், இப்ப வேண்டான்னு சொன்ன. கேட்டியா? இன்னைக்கே போனோம் கோயிலுக்கு நீட்டா. கடையில எனக்கே 1008 வேலை கிடந்துச்சு. நான் அந்த வேலையெல்லாம் பார்க்காம உன்னைய விட்டுட்டு கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படி ஆகி போச்சுன்னு நீ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ண சொல்லு? நீங்க வீட்டில் வச்சே வாய் வச்சிய போக வேண்டாம் நீ இன்னைக்கு அப்படின்ட்டு. அதனால தான் இப்படி ஆகி போச்சு. இல்லாட்டினா இப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது. ஆமா, நான் போவாண்டான்னு சொன்னதுனாலதான் இப்ப இப்படி நடந்துச்சு. இல்லாட்டினா இப்படி நடந்திருக்காது. என்ன அப்ப நான் சொன்ன மாதிரி என் சொல் பேச்சை கேட்டுட்டு வீட்டுல இருந்திருக்கலாம்ல? அப்படி இருந்திருந்தாலும் இப்படி ஆயிருக்காதுல்ல. இதுக்குதான் புருஷன் பேச்ச கொஞ்சமாவது கொண்டாட்டி கேட்கணுங்குது. இங்க பாருங்க, சும்மா என் மேல பழிய போடாதீங்க. கிழங்கு வாங்க போறேன்னு அந்த ஆளை பேட்டிய நீங்க பக்கத்துல இருந்திருந்தாலும் இது நடந்திருக்காது. கிழங்கு யாருக்குமா வாங்க போனேன்? எனக்கு வாங்க போனேன். நீ கேட்டான்னு சொல்லி தானே வாங்க போனேன். என்னமோ நான் கலக்குதுங்க ஆசைப்பட்டு வாங்க போன மாதிரில என் மேல பழி போடுறா. ஆமா, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். கிழங்கு விற்கிற கிழவிக்கிட்ட 50 ரூபாய்க்கு பேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா, 10 ரூபாய்க்கு என்னமோ பேரம் பேசுறேன்னு சொன்னீங்களே. சொன்ன ரூபாயை கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியது தானே. ஒரு 10 ரூபாய்க்கு பேரம் பேசிக்கிட்டு நின்றுக்கியாரு. அதனாலதான் இவ்வளவு நேரம் நீங்க கிழங்கு வாங்குறதுக்கு. இல்லாட்டினா நீங்க உடனே வந்திருந்தானே இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இது பாரு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒரு பொருள் வாங்குறோம்னா பேரம் பேசி விலையை குறைக்க முடியுமான்னு தான் பார்க்க முடியும். அப்படி குறைச்சு வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நான் அதை தான் பண்ணினேன். அதான் அந்த 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்ப 10-11 பவுன் சங்கிலி போச்சா. நானும் திருடன் பிடிங்க அப்படிங்கன்னு கத்துறேன். அந்த திருடன் உங்க முன்னாடி தான் ஓடியான். நீங்க பிடிக்காம பாத்துக்கிட்டு இருக்கியாரு. உங்களை என்னத்த சொல்ல? இங்க பாரு ரமணி, சும்மா அவ்வளவு பழியை என் மேல தூக்கி போடாத. உன் கூட கோயிலுக்கு வந்தது ஒரு குத்தமா? அதுக்கு நான் அவ்வளவு பழியை என் மேல தூக்கி போடுவிய நீ? 5-6 செயினை கழுத்துல அள்ளி போட்டுருக்கவா நீ தான் செயினை பத்திரப்படுத்தணும். நானா வந்து காவலுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் உங்ககிட்ட? உன்னை யாரு கோயிலுக்கு இத்தனை செயின் போட்டு வர சொன்னது? ஒரு தாலி செயின் மட்டும் போட்டா பத்தாதாக்கும். நெக்லஸ், செயின், ஒத்த செயின், ரெட்டை செயின் அவ்வளோத்தையும் போட்டுட்டு வரணுமாக்கும். கோயிலுக்கு வரியா இல்லைன்னா கல்யாணம் வீட்டுக்கு போறியா? இப்படி செயின் போட்டு சிங்காரிச்சுக்கிட்டு வரணுமாக்கும். கோயில கூட்டத்துல என்ன ஆகும் ஏதாவும் யோசிக்காம. இப்போ ஒன்றும் அந்த செயினெல்லாம் ஒன்றும் கலப்பு போகல. தாலி செயின் தான் போயிருக்கு. அதை மட்டும் போட்டுட்டு வந்தாலும் அதையும் திருட்டு போயிலும் அதுட்டு தான் போவானுவேன். என்னமோ சும்மா சொல்றியாரு. என்கிட்ட மட்டும் நல்லா வக்கனையா பேசு. திருடங்கிட்ட செயினை பறி கொடுத்துட்டு. இங்க பாருங்க, என்னை திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறமா என்ன பேர் வெம்பத்துக்கிட்டு எங்கனாவது. ஆமா, இப்பதான் கல்யாணம் ஆயிட்டு வந்த புது பொண்ணு கிளாச்சுக்கிட்டு போவாவ. எங்கன்னா போறதா இருந்தா போ, நான் எந்தாலையும் போறேன். அம்மா. வாயா. வாயா. அம்மா, என்னம்மா நடந்தது? அம்மா அழாதீங்க, ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? அதுவும் இல்லப்பா, உங்க அம்மா கோயிலுக்கு போனோம்னா அந்த சரின்னு கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன். கோயிலுக்கு வந்த இடத்துல திருட்டு போயில எவனோ ஒருத்தன் செயின் அத்துக்கிட்டு ஓடிட்டான் கடற்கரையில. ஐயோ, அப்புறம் யாரும் தொட்டி பிடிக்கலையா அவனை? நீங்க பக்கத்துல இருந்துமா திருட்டு பையன் செயின் அத்துக்கிட்டு ஓடனா? எங்க அவ்வளவு நேரம் கூட தான் இருந்தேன். உங்க அம்மா கிழங்கு வேணாம் நான் போய் கிழங்கு வாங்கிட்டு வரதுக்குள்ள செயினை பறி கொடுத்துட்டு நிக்கா அழுதுகிட்டு. சரிம்மா அழாதீங்கம்மா, ஒன்னும் ஆகாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா?
ஆமாய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஆமாய்யா, கோயிலையும் கண்காணிப்பு கேமராலாம் இருக்கும்ல, அதெல்லாம் செக் பண்ணி ஆளை பிடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கோயிலை விட்டு வெளியே போயிருக்க மாட்டான், எப்படியும் பிடிச்சி உங்களுக்கு செயினை தந்துருவோன்னு இருக்காங்க. அதான் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயில் சுற்றி போலீஸ்லாம் நின்று இருக்கோம்ல, கடற்கரை பக்கம் எந்த போலீஸும் இல்லையா அந்த டைமில்? ஆமாப்பா அந்த டைம்ல எந்த போலீஸும் இல்ல. சரிம்மா சரி, அல்லாதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. சரி அந்த கொம்மி எந்த அளவு போனான்னு தெரியலையே, வீட்டில் ஆளையே காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க. இந்த சந்தியால எப்போ இவ்வளோ நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துடுவா, அவளையும் காணோம். எரிச்சலாக வருது. காலையில் போகும்போது இந்த கொம்மிக்கிட்ட சொன்னேன், ஸ்டேப்ரி முடிஞ்சு போச்சு ஒன்று வீட்டில் வாங்கி வையின்னு. சரி சரின்னா ஒன்றும் வாங்கி வைக்கல. எரிச்சலாக வருது. வயிறு வேற வலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கொம்மிக்கு ஃபோன் பண்ணாலும் சுச்சாப்புன்னு வருது. எங்கே கொண்டு போட்டான்னு தெரியல. இந்த ஃபோனை சார்ஜ் போடாமல் வச்சுருந்தாளா என்ன இளவுன்னு தெரில. ஆளையும் காணோம். தோட்டத்துக்கு போயிட்டாலே என்னமோ தெரில. எங்கேயாவது போனால் கதவு பக்கத்தில் லெட்டர் மாதிரி எழுதி வைப்பாள, ஒன்றுமே எழுதி வைக்கல. ஒருவேளை யார் வீட்டுக்காக கதை பேச போயிட்டாலோ? அப்படி போயிருந்தாலும் இவ்வளோ நேரம் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்க மாட்டால. இவ்வளோ நேரத்துக்கு பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவாள. இன்னும் காணோம். எங்க போயிருப்பா? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? ஆமா எதுக்கும் கேட்டு பார்ப்போம், தோட்டத்துக்கு எங்கன்னா வந்திருக்காளா என்னன்னு. என்னம்மா சோனி சொல்லுமா, திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கா? எப்ப அம்மா அங்கேயா இருக்கா? இல்லையம்மா, அம்மா இங்கே வரலையே தோட்டத்துக்கு. நானும் காலையிலேயே கஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேனம்மா. அம்மா அங்கேயும் வரலையா? அப்ப எங்க போனா? என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையா? அம்மா அங்கே வீட்டில் இல்லையா? இல்லப்பா அம்மா வீட்ல இல்ல. நான் ஸ்கூல்ல இருந்து வந்து அரை மணி நேரம் ஆகுது, இன்னும் அம்மா வீட்டுக்கே வரல. அதான் ஒருவேளை தோட்டத்துக்கு எங்கேயும் வந்திருப்பாளோன்னு நினைச்சேன். வீட்ல இல்லைன்னதும். வீட்டில் இல்லையா? எங்கே போனான்னு தெரியலையே. அப்போ ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் போகாமண்டல லட்சுமி? ஆமாப்பா அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. எங்கேயும் சொல்லாம கொள்ளாம போவையும் மாட்டாவ. எங்கேயாவது போறதா இருந்தா பேப்பர்ல எழுதி கதவுக்கு மேல வச்சுட்டு போவாவ சாவி பக்கத்துல. எந்த லெட்டரும் இல்ல. அப்படியா? எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியாம்மா நீ? ஆமாப்பா போன் பண்ணி பார்த்தேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை சார்ஜ் கிரிச்சு எதுவும் போடாம வச்சு வச்சிருக்காளா என்னமோ தெரியல. அதான் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு நினைக்கேன். ஒருவேளை இருக்கும், சார்ஜ் கிரிச்சு இல்லாமையும் ஆப் ஆயிருந்தாலும் ஆயிருந்திருக்கும். பக்கத்தில் அக்கம் பக்கம் வீட்டில் எங்கன்னா கேட்டு பார்த்தியா? அங்கே எங்கனையாவது கதை பேசிக்கிட்டு இருக்காளா என்னன்னு? இல்லப்பா அப்படியே அம்மா கதை பேசிக்கிட்டு இருந்தாலும் இவ்வளவு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவா. ஒருவேளை உடம்புடிக்கு எங்கன்னா போயிருப்பாளோ? உடம்புடிக்கு என்ன வேலையாக போனா? எதுவும் காய் இல்லைன்னு சொல்லி போயிருப்பாளோ? சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு, வாராளா என்னன்னு. அக்கம் பக்கம் வீட்லேயும் போய் பாரு, அங்கே இருக்காளா என்னன்னு. இல்லைன்னா சொல்லு, ஃபோன் பண்ணு, நான் அப்போ வாரேன். உடம்புடிக்கு எங்கன்னா போயிருக்காளா என்னன்னு வேற தெரில பத்தியா? அதான் சொல்லியேன். சரிப்பா. சரி, அப்பா வைக்கட்டுமா? அப்போ போனேன். சரி. அப்படி எங்கே போயிருப்பா அந்த லட்சுமி அப்போன்னு சொல்லாமல் கொள்ளாம? சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் ஃபோன் பண்ணியாலான்னு பார்ப்போம். பிள்ளை ஃபோன் பண்ணான்னா பார்ப்போம் வந்துட்டாளா என்னன்னு. இல்லாட்டினா தேடினா பார்க்க வேண்டியது தான். நம்மகிட்டையும் சண்டை கிண்டே போடலை, கிளாச்சிக்கிட்டு போகிறதுக்கும். வேற எங்கேயும் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு எங்கேயும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாளா? அப்படிலாம் போக மாட்டாள பிள்ளைகளை போட்டுட்டு. சரி, இன்னதான் எங்கனாவது பக்கத்தில் போயிருப்பா, வருவா. இந்த கொம்மி தோட்டத்துக்கும் போகல, இங்கேயும் ஆளை காணோம். எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே. இந்த சந்தி எருமை மட்டும் இன்னும் காணுமே. அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? ஆமா அவனும் எந்த போனாலும் தெரியல. அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நேரத்துக்குலாம் காலேஜ் பேச அவ்வளோ வரையும் ஊரில் விட்டுட்டு போயிருக்கோம். இவ இன்னும் காணும். எல்லாரும் இன்னைக்கு ஒரே பயணமா அந்த ஆளை போயிட்டாவம்மா. சரி இழுச்சாச்சு, பத்திரமா இனிமே வீட்டில் ரெஸ்ட் எடு சரியா? நானும் வீட்டுக்கு போறேன். நேரம் ஆகி போச்சு. பிள்ளைலாம் வந்திருப்பாளுவ, தேடுவாளுவ என்னைய. சரிக்கா போயிட்டு வாங்க. ஆமா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத என்ன, எல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன. சரில உமா. ஆமாம், இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நேரத்தில் நம்ம வயிற்றுல புளியை கரைச்சி விட்டுட்டாங்க. ஆமா அதெல்லாம் நினைச்சு யோசிச்சுட்டு அடக்காத இழிச்சு வச்சு. பிள்ளைலாம் நல்லபடியா தான் இருக்கும். நீ போய் இனிமே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. அதுக்கப்புறமா பிறகு பார்க்கலாம் எதா இருந்தாலும் சரியா? நாங்களும் வாரோம். சரிக்கா. என் போன் வேற சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகி போச்சு. இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துட்டு தேடி இருக்கோம், போனை போட்டுட்டு நடந்திருக்கோம். சுச்சாப்புன்னு வருதே, இவ்வளோ எங்க போனான்னு சொல்லி திட்டிட்டு அடப்பாளுவ ரெண்டு பேரும். சரி நான் போய் பார்க்கேன். இல்லை அவ்வளோ ஓடியாங்க போவோம் வீட்டுக்கு. அவைய வீட்டில் வேற வேலை கிடக்கும்ல. சாயங்காலம் ஆகி போச்சு. நானும் மதியம் வரதான் ஆகும்னு நினைச்சேன். பார்த்தேன்னா 4-5 மணி ஆகி போய் கிடக்கு. கிழிச்சவாச்சி டேக் ரெஸ்ட். ஓகே ஓகே. சரிப்பா, நேரத்தில் இனிமேல் கிளம்புவோம். இனிமேல் எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கல்ல, அப்போ பார்த்துக்கலாம். உடனே கண்டுபிடிக்க முடியலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமே. சரியா, நீ வா, கார்ல ஏறு. கார்ல போயிடலாம். அவன் வண்டி வேற சர்வீஸ் விட்டுருக்குன்னு சொன்னாம. ஆமாப்பா, இன்னைக்கு சர்வீஸ் விட்டு தான் எடுக்கணும். எடுத்துட்டு வரும்போது அப்படி வந்துடுறேன். நான் என் ஃப்ரெண்டு பைக்லேயே போயிடுறேன்ப்பா. நீ எங்க கூட கார்லயே வரலாம்ல? வேண்டாம்மா, நீங்கள் 2 பேரும் காரில் போங்க. நான் குமார் கூட சர்வீஸ் விட்ட வண்டியை எடுக்க போகணும்ல, அங்கே போயிட்டு அங்கேருந்து நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். சரியா, பார்த்து கவனமா ஓட்டு வண்டியை. நமக்கு நேரம் வேற சரியில்லை போல இருக்கு. அதனால தான் இப்படி எல்லாம் நடக்குது. கொஞ்சம் வண்டியை கவனமா ஓட்டியா. சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டுருங்க, வரேன். சரியா, பார்த்து சீக்கிரமா வந்துடுறேன். அங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காத கற்கல்ல. சரிப்பா. சரியா, பார்த்து கவனமா வா.
சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போய் கார்ல உட்காருங்க. சரி குமார், நம்மளும் கிளம்புவோமா? சரியில்லை சரணு. சரி வண்டி நானே ஓட்டுறேன். சரி. என்ன ஃபோன் ரிங்கு போயிட்டே இருக்கு, இவளும் எடுக்க மாட்டேங்க. கொம்மிக்கு என்னன்னா சுவிட்ச் ஆஃப், இவளுக்கு என்னன்னா ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்க. எல்லாரும் ஒன்னா என்னன்னா போய் விழுந்து செத்துட்டாவளா? அப்படிதான் போல இருக்கு. எங்கேயும் விழுந்து செத்துட்டுவளா நம்ம தெரியல. ஒன்றும் போன் எடுக்க மாட்டேங்க, ஒன்னையும் காண ஆளையே. எந்த அளவு தொலைஞ்சிருவேன்னு தெரியல அவ்வளவும். எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்போ யாரு கையில் கிடத்தாலும் கடிச்சு பிச்சு தின்றுலாமான்னு இருக்கு. எம்மா சோனி, என் பிள்ளை பள்ளிக்கூடத்துல இருந்து எப்போ வந்தா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சம்மா. பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து சாப்பிட்டியா சோறு போட்டு? இல்லைன்னா போட்டு தரட்டுமா அம்மா? காலையில வேற பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வயிறு வலின்னு சொன்னியே, வயிறு வலி இப்போ பரவாயில்லையா? போவ கொம்மி, நான் இப்போ உன் மேல கொலை காண்டில் இருக்கேன். சும்மா என்னைய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத பார்த்துக்க சொல்லிட்டேன். ஏம்மா சோனி இப்படி கோவப்படியா? அம்மையை காணோன்னு தேடினியோ? வேற இவ்வளோ நேரம் ஆளை காணோம், எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா உன்னைய? ஆமா எங்க போன நீ? நான் காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன சொன்னேன்? ஸ்டே ஃப்ரீ காலி ஆயிருச்சு, எனக்கு ஒன்று வாங்கி வை, வரும்போது சாயங்காலத்துக்கு தேவைப்படும், வாங்கி வைன்னு சொன்னேனா இல்லையா? வீட்டில் பார்த்தா காணோம். உன்னையும் காணோம், ஸ்டே ஃப்ரீயும் காணோம். நானும் ஒருவேளை கடைக்கு வாங்க விருப்ப போல, அதான் ஆளை காணோம், இப்போ வந்துருவா நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தா வரையே இல்லை, இவ்வளோ நேரம் கழிச்சு வாரா. ஆமா நீ சொன்னப்புறம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் மறந்து போயிட்டேம்மா. மறந்துரு, எனக்கு நான் ஏதாவது ஒன்று கேட்டுட்டா மட்டும் நீ எல்லாத்தையும் மறந்துரு. சரி சரி சோனி, கோவப்படாத. எதுக்கு இப்படி கோவப்படுற உங்க அம்மா கிட்ட? பாருங்க தே, மறந்துட்டேங்க. நான் ஏதாவது கேட்ட மட்டும் எங்க அம்மா மறந்துடுவா. இப்போ சந்தியா கேட்டிருக்கட்டா உடனே எல்லாம் பார்த்து வாங்கி வைப்பா அவளுக்கு மட்டும். எனக்குன்னா மட்டும் இவ இப்படிதான் பண்ணுவா. ஏலா சோனி, பெத்த பிள்ளைக்கு யாராவது இப்படி வேணும்னு பண்ணுவாங்களாளா? நான் இந்த இழிச்ச வச்சு ஆஸ்பத்திரி கூட்டுவோ சொல்லி சொன்னா, அந்தால போனேன். போயிட்டு இப்பதான் வர நாங்கள் விளை. என்னன்னா பெரிய பொண்ணுகிட்டையும் உமாக்கிட்டையும் கேட்டு பாரு. இப்பதான் அவளை வீட்டில் விட்டுட்டு பிள்ளைகளை தேடுவாள்வல, போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சேன்ட்டு சொல்லிக்கிட்டு ஓடியாரன். இங்க பார்த்தா நீ என்னன்னா கோவப்படியா? சரி சந்தியா வீட்டில் இருப்பல்ல, அவகிட்ட சொல்லினாலும் கடையில போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம்ல நீ ஒரு வார்த்தை. எங்க அவ எங்க வீட்டில் இருக்கா? அவளெல்லாம் ஆளையே காணும். அவ எந்த அளவு தொலைஞ்சாலோ. அவளும் இன்னைக்கு அந்த ஆளை பிளேட்ல போயிட்டா. அவளுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஃபோனை எடுக்கவே முடியா. சரி காலேஜ்ல இருந்து வர லேட் ஆயிட்டு போல, வரும்போது கடையில் ஒன்று வாங்கிட்டு வாப்பேன்னு சொல்லலான்னு அவளுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்கேன், ஃபோனை எடுக்கவே முடியா. மெசேஜும் போட்டு பார்த்துட்டேன், ஆளை அட்ரஸே இல்லை. அவள் எந்த அளவு தொலைஞ்சாலும் தெரியல. என்னடா சொல்லியா? ஃபோன் எடுக்க முடியுங்களா? ஆமா, ஒரு 10 தடவை காணும் போட்டுட்டேன், எடுக்கவே முடியா. பெரிய பொண்ணு என்ன சொன்னான்னு கேட்டியா? 10 தடவை காணும் ஃபோனை போட்டுட்டேன், அவள் எடுக்கலங்க. அவள் இவ்வளோ நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துருவாள, காலேஜ் பஸ் வந்துருமே, வந்துருவாள இவ்வளோ நேரத்துக்கு, இன்னும் காணுங்கால இவ. எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? ஐயே எனக்கு பயமா இருக்கு பெரிய பொண்ணு. ஐயே லட்சு, நீங்க சும்மா எல்லாத்துக்கும் உடனே பயப்படாதீங்க. ஆமா லட்சு, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. 2 பிள்ளைகளோட ஏதாவது பேசிக்கிட்டு பஸ்ஸை விட்டுருப்பாளா இருக்கும், பொறுமையா வருவா. எப்பயும் இந்த மாதிரி வருவான்னு சொல்லியிருக்கீல்ல நீங்க. ஆமா, அவ அடிக்கடி இந்த காலேஜ் பஸ்ஸை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெண்டுகளோட ஹோட்டல்ல போய் நல்லா தின்னுட்டு கொழுப்படுத்து பொறுமையா வருவா. ஏல எப்பயும் அப்படி போவேன்னு சொல்லுவாளோ? ஆமா, நீ அவளுக்கு அதுக்கு தானே காசு கொடுக்கா, நல்லா வாங்கி தின்னுன்னு. இல்ல போற இடத்துல பிள்ளை ஏதாவது அவசரத்துக்கு தேவைப்படுமேனு காசு கொடுத்து வைக்கிறதுதான். அவ போனதுதான் போனா காலேஜுக்கு, நல்லா அவளுக்கு மட்டும் செலவுக்கு காசு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு 10 ரூபா கேட்டா 1008 கேள்வி கேட்பா. எதுக்கு, ஏன், என்ன அப்படின்னு. அவட்ட ஒரு கேள்வி கேட்காண்டா, இந்தா வச்சுக்கன்னு 500 1000 அள்ளி கொடுப்பா. வேற அவ அப்படிதான் நல்லா பொறுமையா வருவா. ஆடி அசைஞ்சு அங்கே இங்கே நின்றுட்டு பேக்கரியில் போய் அதை தின்னோம், ஹோட்டலில் போய் இதை தின்னோம் அப்படின்னு ஆடி அசைஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு பொறுமையா வருவா. ஆமா லட்சு, ஒருவேளை அவ சொல்லிய மாதிரி பொறுமையா இப்படி ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிட்டு வருவாளா இருக்கும். அப்படி ஃப்ரெண்டு பிள்ளைகளோட போனாலும் போனை போட்டு எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும்ல. போன் எடுக்கலங்கால, அதான் பயமா இருக்கு. ஃபோன் எடுத்தா நீங்களும் தான் போடுறீங்களா இருக்கும், நீங்கள் சத்தம் போடுவீன்ட்டு தான் ஒருவேளை எடுக்காம இருப்பாளோ என்னமோ. சரி வரட்டும், வீட்டுக்கு வந்தப்புறம் பேசிக்கிடலாம். ஏன் இந்த பொம்பளை பிள்ளைகள பெற்றுக்கிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. புளிய கரைக்குது வயிற்றுல. பள்ளிக்கூடத்துக்கு போனால் இதுவே பத்திரமா வீடு வந்து சேருமான்னு தான் இருக்கு. என்ன பயப்பட வேண்டியிருக்கு. நியூஸ்லாம் பார்க்க அவளை கொஞ்ச நேரம் லேட் ஆனாலும் மனசு என்னமோ படபடன்னு இருக்கு. பயப்படாதீங்க லட்சி, நீங்கள் வேற சும்மா பயந்துட்டு அடப்பிய. நான் வேற அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்துட்டேன்னு சொல்லணும். ஏழா அதுக்குள்ள உங்கள் அப்பனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டியோ அம்மா வீட்டில் இல்லைன்னு? ஆமா, உனக்கு ஃபோன் போட்டு பார்த்தேன், உன் ஃபோனு சுவிச் ஆஃப். அதனால அப்பாட்ட ஃபோன் பண்ணி நீ தோட்டத்துக்காக வந்திருக்கேன் என்னன்னு கேட்டு பார்ப்போன்னு அப்பாவுக்கு ஃபோன் அடித்தேன். அப்பா நீ அங்கேயும் வரலன்னு சொன்னாவ. அதான் அப்பா அம்மா வந்துட்டானா வந்தது எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுனாவ. இல்லாட்டி நான் வாரேன்னாவ. அதான் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன் நீ வந்துட்டேன்னு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. இல்லைன்னா அந்த மனுஷன் வந்து ஆடுன்னு ஆடுவார் ராத்திரி. எந்த அளவு போனா என்னன்னு பிள்ளையில போட்டுட்டு அப்படி எங்க உனக்கு வர வேண்டிய வேலை இருக்குன்னு. உங்க அப்பன்கிட்ட பேசும்போது ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன்னு சொல்லிடு.
சொல்லியம்மா. அப்பா இப்போ போன எடுக்கல போ. தண்ணி வச்சுட்டு அடப்பாரா இருக்கும். வேற நீ போனை போட்டுட்டு அடக்கான்னு வேற தண்ணிக்குள்ள போனை போட்டுறாம பார்த்து. வேற அதுக்கு 10,000 12,000 செலவு பண்ண முடியாது. சொல்லுமா சோனி, உங்க அம்மா வந்துட்டாளா வீட்டுக்கு? ஆமாப்பா, அம்மா வந்துட்டா. இப்போ சந்தியா தான். இல்ல சந்தியா காணோன்னு இப்போ எதுவும் சொல்லிடாத. அவ வந்துருவா, வந்த அப்புறம் பேசிக்கிடலாம். நீ இப்போ காணோன்னுட்டனா அவ்வளோதான். சொல்லாத உங்க அப்பன்கிட்ட சொல்லாதலா. உங்க அம்மா வந்துட்டாளா? சரி சரி. சந்தியாக்கு என்ன இப்போ? சந்தியாக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா. அவ என்கிட்ட சண்டை போட்டா அதான் சொல்ல வந்தேன். ஒன்றும் இல்லைப்பா. சரி வைக்கட்டுமா? சரி. இல்லை உங்க அப்பையும் கண்டுபிடிச்சிட்டாரோ? இல்லை சமாளிச்சிட்டேன். எதுக்கு நீ இப்போ சொல்லாதன்னா? வேற சந்தியா இன்னும் வீட்டுக்கு வரல இல்ல வேற உங்க அப்பே வேற சண்டை போட்டுட்டு அடப்பாரு ராத்திரி. பிள்ளை என்ன வளர்க்கான்னு வேற என்கிட்ட தான். வேற திடீர்னு குடிச்சிட்டு வந்து நாண்டுகிட்டு நின்னாருன்னா வேற உங்க அப்பனுக்கு பதில் சொல்ல இயலாதுனால இவ வீட்டுக்கு வரட்டும், வந்த அப்புறம் பார்த்துக்கிடலாம். எங்க போனா என்னன்னு கேட்டுக்கிடலாம். சரி நீ எனக்கு இப்போ ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரேன். ஸ்டே ஃப்ரீ வேணும். சரி கொஞ்சம் இரு வாங்கி தரேன். லட்சு இப்போ எங்க அவசரத்துக்கு ஓடுவியே? எங்க வீட்டில் கிடக்கு. நான் வேணா எடுத்துக்கொண்டு வந்து தாரேன் அவளுக்கு. நல்லதா போச்சு. கொஞ்சம் எடுத்துக்கொண்டு தாவுமா. நான் வேணா உனக்கு அப்புறம் ஒன்றும் வாங்கி தந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கோ. நான் தான் எடுத்துட்டு வரேன் இருங்க. எல்லாம் போ. அதான் அவன் எடுத்துட்டு வரேன் நீட்டல. போய் மேலுக்கு கழுவுனா போய் கழுவு ஓடு. அந்த நேரத்துல இருந்து இங்கே தானே உட்கார்ந்துருப்பான் மேகானன்னு. ஆமா சரி போ போய் மேலே கழுவு. அவள் கொண்டு வந்து தருவா. அப்புறம் நான் உனக்கு வாங்கி தரேன் ஒன்று. சரிம்மா.